பைபிளில் சங்கீதம் 51:5 படி, இதோ நான் துர்க்குணத்தில் உருவானேன். அருமையானவர்களே, மனிதர்கள் எல்லோரும் தாயின் வயிற்றில் உருவாகும் போதே துர்க்குணத்தில் உருவாகிறார்கள் என்று பைபிள் சொல்லுகிறது. என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள். அது மாத்திரல்ல, 1 யோவான் 5:19 உலகமே பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது என்று பைபிள் சொல்லுகிறது. மூன்றாவதாக யோவான் 10:10 திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. கவனித்தீர்களா? மனிதனுக்குள் என்னை அழிக்கும், நம்மை அழிக்கும் துர்க்குணம் இருக்கிறது. அது மாத்திரல்ல, நாம் வாழும் இந்த உலகம் பொல்லாங்கனுக்குள் கிடக்கிறது. அவன் பொல்லாங்குதான் செய்வான், தீமைதான் செய்வான், அழிக்கத்தான் செய்வான். அவன் திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறான் என்று பைபிள் சொல்லுகிறது. இப்பொழுது நீங்கள் கண்டுபிடிக்க முடிகிறதா மனிதனுக்குள் இருப்பது துர்க்குணம்? அப்படியானால் துர்ச்சிந்தனை, துர்பேச்சு, துர்ச்செயல்கள். அப்படியானால் எப்படி மனிதனுடைய இருதயத்தில் மனதிலே சமாதானமும் சந்தோஷமும் இருக்க முடியும்? எப்படி ஒரு காரியத்தை வெற்றிகரமாய் செய்ய முடியும்? படிக்கிற பிள்ளைகள் படிப்புகளில் தோல்வி, பிஸ்னஸ் செய்கிறவர்கள் பிஸ்னஸ்களிலே தோல்விகள். சமுதாயத்தில், இந்த தேசத்தில், உலக அளவில் சிறுவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் பிரச்சனைகளும் குழப்பங்களும் சண்டைகளும், மரணத்திற்கு ஏதுவான வியாதிகளும் விபத்துக்களும் திடீர் மரணங்களும், இப்படியெல்லாம் ஏராளமாய் மனிதன் கஷ்டப்படுகிறான், அழுகிறான், ஓலமிடுகிறான், எது வழி என்று கதறுகிறான். ஆனால் ஒரு நல்ல செய்தி இருக்கிறது, நம்பிக்கை தரும் நல்ல செய்தி, மகிழ்ச்சியின் செய்தி. ஜீசஸ் இஸ் த லைட் ஆஃப் த வேர்ல்ட். இயேசு உலகிற்கு ஒளியாயிருக்கிறார். வானத்தையும் பூமியையும் படைத்தவர் இயேசு. வானங்கள், பூமி, சமுத்திரம் அவைகளில் உள்ள எல்லாவற்றையும் பிதாவின் சித்தத்தின்படி படைத்தவர். எல்லாம் ஒரு காலத்தில் ஆதாம் ஏவாளுடைய கீழ்ப்படியாமையினால் கெட்டது. ஆனால் தேவகுமாரன் இயேசு கிறிஸ்துவாகிய உலகின் ஒளி உலகத்திற்குள் வந்தார். எல்லாவற்றையும் ஒளியாம் இயேசு மாற்ற முடியும் என்பதை எங்கள் வாழ்க்கையில் அனுபவித்திருக்கிறோம், வேதத்திலே பார்க்கிறோம், உலகமெங்கும் தேவனுடைய பரிசுத்த ஜனங்களுடைய வாழ்க்கையிலே பார்க்கிறோம்.